ஜோதிட ஆர்வலருக்கு எல்லோருக்கும் வணக்கங்க. இந்த திசாபுக்தி அப்படின்ற தலைப்பில் தான் நம்ம இன்னைக்கு அஸ்ட்ராலஜி பதிவு பார்க்க போறோம். இந்த திசாபுக்தி பலன் எப்படி எடுக்கிறது அப்படின்னு நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும். ஏன்னா திசாபுக்தி பலன் எடுக்கிறத பத்தி சொல்லிட்டோம்னா நம்ம 2 மாசத்துக்கு கிளாஸ் எடுக்கலாம். ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு சப்ஜெக்ட் சொல்லலாம். அதை ஒரே நாள்ல சொல்லி தரது கஷ்டம் தான். இருந்தாலும் உங்களுக்கு ஈஸியா பலன் சொல்லறதுக்கான சில ட்ரிக்ஸை நான் அந்த பதிவுல அடுத்தடுத்து ஒரு 2 பதிவுல நான் திசாபுக்தி பலன் பத்தி நான் சொல்றேன். சரி, முதல் பதிவுல திசா, புத்தி, அந்தரம் இந்த 3த்துக்கும் இதை நீங்க ஒப்பிடலாம். அதாவது நான் சொல்ற இந்த விஷயத்த திசைக்கும் நீங்க பலன் எடுக்கலாம், புத்திக்கும் பலன் எடுக்கலாம், அந்தரத்துக்கும் பலன் எடுக்கலாம். இது 3த்துக்கும் சமமான ஒரு பதிவு தான். சரி, நம்ம கான்செப்ட் இன்னைக்கு ஒரு திசை எடுத்துக்கலாம். திசையில எப்படி பலன் எடுக்குது அப்படின்ற சப்ஜெக்ட் இப்ப இன்னைக்கு பார்க்கலாம். இது நீங்க புத்திக்கும் அப்படியே நீங்க பார்த்துக்கலாம். அதே மாதிரி அந்தரத்துக்கும் இந்த கான்செப்ட் நீங்க எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, திசையில எப்படி பலன் எடுக்குது. முதல்ல தசாநாதன் நின்ற நட்சத்திரன். தசாநாதன் இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு சுக்கர தசை நடக்குது. இப்ப சுக்கர தசை 20 வருஷம். இந்த சுக்கர தசைக்கு எப்படி பலன் எடுக்குது, நான் திசைக்கான பலன் சொல்றேன். இதேதான் கான்செப்ட் தான் புத்திக்கும் அந்தரத்துக்கும் நீங்க அப்படியே கன்சல்ட் பண்ணிக்கலாம். சரி, திசைக்கான பலன். இப்ப சுக்கரனுடைய திசையில எப்படி பலன் சொல்லுது அப்படின்னு பாக்குறப்ப சிம்பிளா சுக்கரன் முதல்ல எந்த நட்சத்திரத்துல நிக்கிறாருன்னு பாருங்க. முதல் கான்செப்ட், சுக்கரன் எந்த நட்சத்திரத்துல நிக்கிறாரு. அதுக்கப்புறம் சுக்கரன் அந்த நட்சத்திரம் நிக்கிறாரு இல்ல. இப்போ சப்போஸ் சுக்கரன் ஒரு குருவுடைய ஒரு நட்சத்திரத்துல நிக்கிறார். குருவுடைய நட்சத்திரம் என்னது அப்படி பாக்குறப்ப நம்ம புனர்பூசம் எடுத்துக்கலாம். இப்ப புனர்பூசம் நட்சத்திரத்துல சுக்கரன் நிக்கிறாருன்னு வச்சுங்களா. திசையில சுக்கர தசை, புனர்பூச நட்சத்திரத்துல சுக்கரன் நிக்கிறார். அது குருவுடைய நட்சத்திரம். அப்ப குருவுடைய குரு நட்சத்திரம் தெரிஞ்சு போச்சு. அவர் குரு நட்சத்திரத்துல இருக்கிறாருன்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப குருவுடைய சொந்த வீடுகள் முதல்ல ஆக்டிவேட் ஆகும். இப்ப சொந்த வீடுகள்னா என்னது, இப்ப உதாரணமா நம்ம மிதுன லக்னம் எடுத்துக்கலாம். அப்ப குருவுடைய சொந்த வீடுகள் என்னது, தனுஷும் மீனமும் ஆக்டிவேட் ஆகும். ஆக்டிவேட்னா முதல்ல அந்த பாவங்கள் செயல்படும். அடுத்தது பாத்தீங்கன்னா குரு நின்ற வீடு செயல்படும். இப்ப குரு எங்க நிக்கிறாருன்னு பாருங்க. உதாரணத்துக்கு ஒரு மேசத்துல நிக்கிறாரு. அப்ப மிதுன லக்னத்துக்கு மேசம் 11ஆம் வீடு. அப்ப 11ஆம் பாவம் ஆக்டிவேட் ஆகும். அதாவது அந்த பலனை பத்தி நம்ம சொல்லணும். அப்ப குரு நட்சத்திரத்துல நின்னதுனால குருவுடைய வீடான 7ஆம் பாவமும் அவருடைய 10ஆம் பாவமும் பிளஸ் குரு நின்ற 11ஆம் பாவமும் முதல்ல நம்ம சொல்லணும். இதை எப்படி ஆக்டிவேட் பண்ணுவார் குரு, 7ஆம் பாவத்தையும் 7ஆம் பாவ பலனையும் 10ஆம் பாவ பலனையும் 11ஆம் பாவ பலன் மூலம் அவர் ஆக்டிவேட் பண்ணுவாரு, செயல்படுத்துவாருன்னு அர்த்தம். சரி, இதுக்கப்புறம் நம்ம சுக்கர தசைன்னு சொன்னல. சுக்கரன் குருவுடைய நட்சத்திரத்துல நின்றாரு. ஓகே, அவருடைய வீடுகளும் அவர் நின்ற இடத்தையும் வச்சு நம்ம பலன் சொல்லிட்டோம். ஃபர்ஸ்ட் அடுத்த கான்செப்ட்ல என்ன எடுக்கணும்னா சுக்கரனுடைய சொந்த வீடு எடுக்கணும். இப்ப மிதுன லக்னத்துக்கு சுக்கரனுடைய சொந்த வீடு என்ன அப்படின்னு பாக்குறப்ப 6ஆம் வீடு சொல்லக்கூடிய 5ஆம் வீடு. 5ஆம் வீடு துலா ராசி. அப்ப 5ஆம் வீடும் மிதுன லக்னத்துக்கு 12ஆம் வீடு ரிஷபராசி. அப்ப 5, 12ஆம் பாவம் அடுத்தபடியா செயல்படும், ஆக்டிவேட் ஆகும். அதுக்கப்புறம் கடைசியா சுக்கரன் எங்க நிக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்க்கணும். சுக்கரன் உதாரணத்துக்கு மிதுன லக்னத்துக்கு ஒரு கடகராசியில நிக்கிறாருன்னு வச்சுங்களா. அப்ப கடகராசின்றது மிதுன லக்னத்துக்கு 2ஆம் பாவகம். அப்ப இந்த திசையில அவருக்கு என்னென்ன செயல்படும், என்னென்ன பலன்கள் நடக்கும் அப்படின்னு நம்ம ஈஸியா எடுத்துட்டா இருந்தா, முதல்ல சுக்கர தசை நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம். சுக்கரன் வாங்கிய நட்சத்திரநாதன் மெயினா பார்க்கணும். பாக்குறப்ப நம்ம எக்ஸாம்பிளுக்கு புனர்பூசம் சொன்னோம். புனர்பூசம் குருவுடைய நட்சத்திரம். குருவுடைய சொந்த பாவங்கள் முதல்ல ஆக்டிவேட் ஆகும். அப்ப மிதுன லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி சொல்லக்கூடிய தனுசு வீடும் மீனம் வீடுன்னு சொல்லக்கூடிய 10ஆம் வீடமும் ஆக்டிவேட் ஆகும். ஆக்டிவேட்னா செயல்படும். அது அந்த குரு பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறாரு மேச வீட்டுல. அப்ப இந்த 7ஆம் பாவமும் 10ஆம் பாவம் வழியாக 11ஆம் பாவம் செயல்படும். இப்ப உதாரணத்துக்கு 7ஆம் பாவம் இந்த திசையில அவருக்கு திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த திசையில அவர் கூட்டு தொழில் செய்வார் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி 10ஆம் பாவம் செயல்படு இருக்குது இல்ல. அப்ப இந்த திசையில அவர் தொழில் செய்வார், இந்த திசையில உத்தியோகம் கிடைக்கும், இந்த திசையில புதுசா ஒரு தொழிலை ஆரம்பிப்பார், இந்த திசையில கர்மாக்கள் நடக்கும். வயதானவங்க யாருன்னா இருந்தா அவரு கர்மா பதிவை செய்வார். அதே மாதிரி இந்த 7, 10, 11ஆம் பாவம் சம்பந்தப்படுது. அப்ப மனைவியாலும் கலத்திரத்தாலும் பிளஸ் கூட்டு தொழில் மூலமாகவும் தொழில் மூலியமாகவும் ஒரு லாபத்தை இந்த திசையில் அவர் அடைவார். மேச வீட்டுல குரு இருக்கிறதுனால 11ஆம் பாவத்துல அடைவார் நம்ம எடுக்கணும். சரி,
இப்ப அடுத்தது சுக்கிரன், நம்ம சொன்னல சுக்கிர தசை. அதுக்கப்புறம் சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா 5ஆம் பாவமோ 12ஆம் பாவமும் செயல்படுது. அப்ப புத்திர பாக்கியமும் இந்த திசையில அவருக்கு கிடைக்கும். சுயமரியாதை, பூர்வ புண்ணியம் சொல்லக்கூடிய புத்திர பாக்கியம், சுயமரியாதை பிளஸ் 5ஆம் பாவத்துடைய எல்லா அமைப்பும் அவருக்கு கிடைக்கும். அதே மாதிரி 12ஆம் பாவம். அப்ப 12ஆம் பாவம்னா என்னது? அயன சயன விரயஸ்தானம். அப்ப இந்த திசையில அவருக்கு செலவினங்கள் ஏற்படும். சுப செலவுகள், குழந்தைங்களுக்கோசம் ஒரு படிப்புக்கோ அல்லது சுப செலவுகளுக்கோ திருமணத்திற்கோ ஏதோ ஒரு அவங்க ஒரு எதிர்காலத்துக்கு அவர் செலவு பண்ணக்கூடிய அமைப்புகள் ஏற்படலாம். 12ஆம் பாவம் பிரயாணம். நிறைய பிரயாணங்கள் செய்யலாம். வெளிநாடோ அல்லது வெளி ஊரே செல்லலாம். அப்ப சுக்கிரன் 2ஆம் பாவத்துல இருக்கிறாரு. அப்ப குழந்தைங்களுக்கோசம் ஒரு குடும்பத்தை ஏற்படுத்துவாரு. பொருளாதாரம் முன்னேற்றம் அடையும். நல்ல உணவு பழக்கவழக்கங்கள், குடும்ப பொருளாதாரம் இது எல்லாமே வளர்ச்சி அடையும். அப்ப ஒரு திசைக்கு நம்ம எப்படி பலன் சொல்றோம் அப்படின்னு உங்களுக்கு ஈஸியா சொல்ற மெத்தட் இதான். முதல்ல நான் சொல்ற மாதிரி எந்த லக்கணமா இருக்கட்டும், எக்ஸாம்பிளுக்கு தான் நான் மிதுன லக்கணம் சொல்லிக்கிறேன். நீங்க எந்த லக்கணமான எடுத்துக்கங்க. அப்ப மிதுன லக்கணத்துக்கு எப்படி நம்ம பலன் சொல்லணும் அப்படின்னு சொல்றப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் இதை வந்து நம்ம இன்னொரு சார்ட்ல வந்து போறப்போ ஒரு எக்ஸாம் சார்ட்டோட நம்ம வந்து நான் வந்து உங்களுக்கு உதாரணத்தோட வந்து சொல்றேன். அப்போ உங்களுக்கு ஈஸியா புரியும். அப்ப எப்படி திசைக்கு பலன் சொல்லணும்னா இதான். இதே மெத்தட் தான் புத்திக்கும் அந்தரத்துக்கும் நீங்க வந்து பலன் எடுக்கலாம். அப்ப திசை பலன் எடுத்துட்டாலே வந்து உங்களுக்கு ஈஸியா 100க்கு ஒரு 60% பலன் வந்துடும். ஏன்னா திசை தான் முக்கியம். ஒரு மனிதன் எடுத்தங்கவுத்தன்னா டக்குன்னு முன்னேற மாட்டார் வாழ்க்கையில. அவருக்கு சில காலங்கள், சில மாதங்கள், சில வருடங்கள் அவருக்கு டைம் ஆகும். அப்ப அந்த டைம் தான், அந்த எதிர்காலம் தான் திசை. ஒரு மனிதனுக்கு நல்ல திசை இருந்தா அவன் கண்டிப்பா அந்த குறுகிய காலம் சொல்லக்கூடிய 5 வருடமோ 10 வருடமோ இல்ல 2 வருடமோ இந்த வருடத்துக்குள்ள அந்த திசை அவரை நல்ல வளர்ச்சி பாதைக்கு கூண்டு போகும். அதே திசை சரியில்லாட்டினா அந்த திசைக்குள்ள நல்லா இருந்தா கூட அவருடைய எதிர்காலத்தை இழந்து விடுவார். அப்ப நல்ல திசையா, அது நல்லா வளர்ச்சி அடையுமா, இது எல்லாமே வந்து நம்ம வந்து எந்த நட்சத்திரநாதன் நிக்கிறாரு, அந்த லக்னத்துக்கு அவர் சுபரா பாவரா, அவரு எந்த பாவத்தை ஆக்டிவேட் பண்றாரு, அந்த திசாநாதனோட சேர்ந்த கிரகம் என்ன, திசாநாதனை பாக்குற கிரகம் என்ன, திசாநாதன் வீட்டுல எந்த கிரகம் இருக்குது, அந்த கிரகத்துடைய சொந்த பாவங்கள்ல என்ன, இப்படி பல பல ஆராய்ச்சிகளை செய்துதாங்க தசா புக்திக்கு பலனே எடுக்கணும். ஏன்னா தசா புக்தின்றது வந்து ஒரு பெரிய விஷயங்க. பார்த்த உடனே அப்படியே டக்குன்னு பலன் சொல்ல முடியாது. இருந்தாலும் உங்களுக்கு சிம்பிளா எப்படி ஒரு திசைக்கு எப்படி பலன் சொல்ற ஒரு கான்செப்ட் மட்டும் இப்போதைக்கு சொல்லிக்கிறேன். அடுத்தது இந்த இதுக்குள்ள இன்னும் 2-3 பாகமா நம்ம வந்து சொல்லலாம். இன்னும் ஈஸியா சொல்லத்துக்கு அடுத்த பதிவுல நம்ம வந்து இது இன்னும் கொஞ்சம் அப்சர்வேஷனா இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து எப்படி பலன் சொல்லணுன்ற விஷயத்த நம்ம அடுத்து பார்க்கலாம். பொதுவான பலன் மட்டும் இப்போதைக்கு பாத்துக்கிறோம். அடுத்து இன்னும் எப்படி நுணுக்கமா பலனை எடுக்கணும்ன்ற விஷயத்த அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.